ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள யாழ் வளைவு மற்றும் நல்லூரான் வளைவு ஆகியவற்றுக்கு அருகில் அசைவ உணவகங்களுக்கு அனுமதி வழங்குவது இல்லை என நல்லூர் பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் அமர்வு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தவிசாளர் பணமயிலம் தலைமையில் நடைபெற்றுள்ளது. அதன்போது யாழ்ப்பாணத்தின் நுழைவு வாசலாக இருக்கின்ற செம்மணி வளைவு பகுதியில் எமது சமய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற நல்லூரான் செம்மணி வளைவும் சிவலிங்கம் மற்றும் கோயில்கள் ஆகியன காணப்படுவதன் அடிப்படையில் அச்சூழலில் அசைவ உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் போன்ற அச்சூழலுக்கு பொருத்தமில்லாத வியாபார நிலையங்களினை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் உள்ள பகுதிகளுக்குள் அமைப்பதற்குரிய அனுமதியினை நல்லூர் பிரதேச சபை வழங்காது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முதியோர் கொடுப்பனவு தொடர்பில் தபால் திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. டிசம்பர் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவை இதுவரை தபால் நிலையங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்று நண்பகல் 12 மணிக்கு முன்னர் அவற்றை பெற்றுக்கொள்ளுமாறு தபால் மா அதிபர் அறிவித்துள்ளார். இன்று பெற்றுக்கொள்ள தவறுபவர்கள் மீண்டும் ஜனவரி 5 அன்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக கன்னட ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் விகாரை ரீதியாக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா உட்பட வடக்கு கிழக்கில் புதிதாக அமைக்கப்படும் விகாரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் சட்டவிரோதமாக தையிட்டியில் அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடியவர்கள் மிலிச்சத்தனமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு மதகுரு என்று கூட பாராமல் மோசமான முறையில் வேலன் சுவாமி நடத்தப்பட்டிருந்தார். இது தமிழ் மக்கள் மீதான ஒரு அடக்குமுறை செயற்பாடாகவே உள்ளது. வடக்கில் குருந்தூர் மலை, வடுக்கு நாரிமலை, தையிட்டி, தற்போது வவுனியா கல்லுமலை ஆகியன ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. பௌத்த துறவிகளை இப்படியான கலவரங்கள் ஏற்படுவதற்கு தூண்டுகோலாகவும் உள்ளனர். எனவே மறுக்கப்படும் எமது உரிமைகளை அடைவதற்காகவே நாம் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்வோம் என்று அதில் பிளாஸ்டிக் பைகளின் இலவச விநியோகத்தை தடை செய்வதன் பின்னர் பிளாஸ்டிக் பை பயன்பாடு 50% குறைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். 2025 நவம்பர் 1 முதல் கடைகளை பிளாஸ்டிக் பைகளுக்கு கட்டணம் வசூலிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தில் ஆண்டுதோறும் 100 டன்னுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் கழிவு அந்த பகுதிகளில் குவிக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த சிவனொளி பாதமலை பகுதியை பிளாஸ்டிக் இல்ல மண்டலம் ஆக அறிவிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அங்கு பிளாஸ்டிக் உணவு உரைகள், ஒரு முறை பயன்படுத்தும் பாத்திரங்கள், 1 லிட்டருக்கு குறைவான பிளாஸ்டிக் நீர் போத்தல்கள் கொண்டு செல்லவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளை சரியான முறையில் சேகரித்து அகற்றுவது கடை உரிமையாளர்களின் பொறுப்பும் ஆகும். அத்துடன் பிளாஸ்டிக் கொண்டு வரும் யாத்ரீகர்களுக்கு அபராதம் விதிப்பதையும் அதிகாரிகள் பரிசீலித்தும் வருகின்றனர். கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் தானியங்கி இ-கேட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கை பயணிகளுக்காக இ-கேட்கள் தற்போது செயல்பாட்டில் வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் வழியாக நாட்டுக்கு வருகை தரும் இலங்கை பயணிகளின் வசதிக்காக குடிவரவு செயல்முறையை மேலும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்வதற்கு தானியங்கி கேட்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பயனை பெற வருகை முனையத்தில் அமைந்துள்ள இ-கேட்களை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தெரிவிக்கையில், இந்த வசதி ஆரம்ப கட்டத்தில் நாடு திரும்பும் இலங்கை பயணிகளுக்கு மட்டும் கிடைக்கும். தானியங்கி இ-கேட்கள் விரிவானதும் பாதுகாப்பானதுமான குடியேற்ற அனுமதி வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பயணிகளுக்கு மேலும் தடையற்றதும் திறமையமானதும் வருகை அனுபவம் உறுதியும் செய்யப்படுகின்றது. விமான நிலைய செயற்பாடுகளை நவீனமாக்குவதற்கான ஒரு முன்னேற்றமான படியாக இந்த முயற்சியை விவரித்துள்ள நிறுவனம், இந்த அமைப்பு விமான நிலையத்தில் ஸ்மார்ட் வருகை அனுபவத்தை வழங்குவதற்காகவும் வேகம், பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதியை முன்னுரிமையாக கொண்ட உலகளாவிய விமான மையங்களுக்கு ஒப்பானது என்றும் கூறியுள்ளது. சமூக ஊடக வலையமைப்புகளை பயன்படுத்தி செய்யப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் தலைமையகம் இது தொடர்பில் இன்று அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இணையத்தை பயன்படுத்தும் போது மக்கள் பின்வரும் விடயங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறும் முதல் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இந்த விடயத்தில் பொதுமக்களின் கவனத்தை மேலும் ஈர்க்கவும் சட்டத்தை திட்டமிட்ட முறையில் செயற்படுத்தவும் இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு மாநகர சபையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க அரசாங்கம் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளது. இது உள்ளூர் நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான வலுவான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பியசேன ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் கணக்காய்வாளர் ER.M.S.H. ஏகநாயகம் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் DS விக்ரமசிங்க ஆகியோரும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளர் கையொப்பமிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் இந்த நியமனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆணைக்குழு விசாரணையை நடத்தி அதன் கண்டுபிடிப்புகள் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கே. சுகாஸ் தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தரணி கே. சுகாஸ் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில் EPT-இன் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடரப்பட்ட சாதாரண குற்றவாளி கிடையாது. அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுத்தலுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெரும் குற்றவாளியின் முதன்மையானவராவார். அவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என்று இவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி. அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமின்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பாற்பட்ட கைதாக கருதலாம். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரென்றால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்ய சிறையில் அடைத்து விட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாக்களை தம்பசம் படுத்தும் JVP NVP ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜாலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் பிரபல கால்பந்தாட்ட வீரரின் இறுதி சடங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ் வடமராட்சி கிழக்கு தாளிகடி கடலில் காணாமல் போன பிரபல உதைப்பந்தாட்ட வீரர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உடுத்துறையைச் சேர்ந்த உதைப்பந்தாட்ட வீரரான 27 வயதுடைய ஜெய்சிந்தன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி இளைஞன் கடந்த 28ஆம் தேதி பிற்பகல் தனது நண்பர்களுடன் கடலில் நீராடுவதற்காக அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தாளிகடி கடற்கரைக்கு நீராட சென்றுள்ளார். இதன்போது கடல் பகுதி நிலவும் சீரற்ற காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் இந்த இளைஞன் கடலோடு அடித்து செல்லப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனின் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் முழுவதும் வடமராட்சி கிழக்கு இளைஞர்கள் பொதுமக்கள் என பலரும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 2 நாட்கள் கடந்து நேற்று அதிகாலை குறித்த இளைஞன் சடலமாக கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கரையொதுங்கிய பிரபல உதைப்பந்தாட்ட வீரரின் இறுதி சடங்கு இன்றைய தினம் காலை 8 மணி அளவில் அவரின் வீட்டில் இருந்து எடுத்து வரப்பட்டு இறுதி சடங்குக்காக உடுத்துறை பாரதி விளையாட்டுக் கழக மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்விறுதி சடங்கில் இலங்கை முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் வருகை தந்து குறித்த விளையாட்டு வீரருக்கு இறுதி சடங்கு செலுத்தினர். பின்னர் பாரதி விளையாட்டுக் கழகத்தின் சீருடை வீரருக்கு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உதைப்பந்தாட்ட காலணியும் வைக்கப்பட்டு இறுதி சடங்கு இடம்பெற்றது.